A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். குரு தோஷமும் 12 லக்னமும். குரு நமக்கு தெரிஞ்சவங்கள யார் குருனா தோஷ நிவர்த்திக்காரகன். இந்த தோஷ நிவர்த்திக்காரகனுக்கு எப்படி தோஷம் வந்தது? 12 லக்னம் இருக்குன்னா அந்த 12 லக்னம் எப்படி தோஷமாகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இது எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு என்ன காரணம்? துரோணாச்சாரியர் என்ன பண்றாருன்னா வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார். சிஷ்யன் கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை அவர் என்ன பண்றாரு, இன்னொருத்தருக்கு தானமாக கொடுத்துறாரு. சிஷ்யன் இருக்காருன்னா அந்த சிஷ்யன் என்ன செய்யக்கூடாது, குருவுக்கு என்ன பொருள் பரிசா கொடுக்குறாரோ அந்த பொருளை எந்த காரணத்தை கொண்டும் குரு தூஷிக்க கூடாது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு சரியான விளக்கங்கள் வேணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் உண்டு. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரோணர் ஏகலைவங்கிட்ட கட்ட விரல வாங்கியிருப்பார் குரு தட்சணையா. அந்த கட்ட விரல தங்கத்தை பூட்டி தன்னுடைய கழுத்துல என்ன பண்ண போட்டிருப்பார். ஒரு நாள் என்ன ஆகுது, துரோணனை நம்ம அழிக்கணும்னு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண ஆலோசனை வச்சுக்கிறார். துரோணர் பெரிய பலவான், பெரிய வித்வான். அவர் நம்ம எப்படி அந்த பலத்தை குறைக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அப்போ சிஷ்யர்கள் குருவுக்கு கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அவங்க வீண் பண்ணாவோ விரயம் பண்ணாவோ இல்லை தூஷிச்சாவோ அது குருவை பாதிக்கும். ஏன்னா சிஷ்யன் கொடுக்கறது வேல்யூலெஸ். அவன் அந்த வயசுல அந்த சிந்தனையில குருவுக்கு செய்யணுன்ற எண்ணம் வரதே பெருசு. அப்போ இவர் என்ன பண்றாரு, ஏகாலவன் கொடுத்த அந்த கட்ட விரலை என்ன பண்றாரு, கிருஷ்ணருக்கு தானம் பண்ணிடுறாரு. அவர் 2 பக்கம் தங்கத்தை வச்சு என்ன பண்ண, இப்போ ருத்ராட்சம் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு கவச்சம் அந்த பக்கம் ஒரு கவச்சம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கட்ட வரல தன் கழுத்தில் வச்சிருந்தார். இது இருக்கிற வரைக்கும் துரோணரை அழிக்க முடியாது. அப்போ சிஷ்யன் கொடுத்த பொருள் நம்ம வாங்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், அது யாருக்கும் தானமாக அவர் கொடுக்கூடாது. இப்போ ஒருத்தர் எனக்கு எதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், நான் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்கூடாது. அப்போ அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்போ சிஷ்யன் கொடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு, தானம் கொடுத்துறாரு கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு, ஒரு ஏழை பிராமணராக போகிறாரு. என் குழந்தைக்கு திருமணம் வச்சுருக்கேன், ஒரு நாணய அளவு கூட என்கிட்ட தங்கம் இல்லை, எனக்கு தங்கத்தை தானம் கொடுன்னு கேட்குறேன். தங்க தானம் யார் கொடுத்தா அவங்களோட சர்வ பாவம் போய்டும். கோயிலுக்கு நெய் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாதி மொத்தம் தொலையும். அப்போ நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, தானம் எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ரகசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த தானத்தை அவர் மெயின்டைன் பண்ணணும். அது இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்குற பொருள் அல்ல, சிஷ்யன் கொடுத்தது மட்டும். அப்போ என்ன பண்ணுறாரு, இவரை போய் அந்த நேரம் அதாவது என்னோட பெண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கேன், எனக்கு தங்கம் வாங்குறது கூட காசு இல்லை, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கொடுத்துறாரு. அப்போது சிஷ்யன் கொடுத்தது துரோணர் தூஷணம் பண்ணனால அவருடைய எனர்ஜி சில நேரங்களில் செயல்படாத போயிடுது. அப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் குரு பகவான் சில தோஷங்களை கொடுக்குறார். அதன் யார் மூலயமா அது கொடுக்குறான்றதை பார்க்கணும். யார் மூலயமா அந்த தோஷம் அவருக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். குருவுக்கு எப்பவுமே 3 பேர் உண்டு. குரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான செயல்பாடு அவர் என்ன பண்ணுவார், செய்வார். குருவுக்கு தோஷ நிவர்த்திக்காரகன்னு பேர்.
குருவுக்கு பார்த்தீங்கன்னா புத்திரக்காரகன்னு பேர், குருவுக்கு விவாகக்காரகன்னு பேர். குரு கூடினால் விவாகம் கூடும், இந்த வார்த்தைலாம் நம்ம பார்த்துருப்போம். அப்ப குரு நமக்கு ஒரு விவாகத்தை கொடுக்கறது கூட குரு பார்க்குறோம், குரு பலம் இருக்கா, குரு பலன் இருக்கான்னு. அப்படி இந்த 12 லக்னங்களுக்கு குரு என்னென்ன தோஷத்தை கொடுப்பார் அப்படின்ற விஷயம் குரு சிஷ்ய பந்தத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். இது சாஸ்திர பிரமாணமாகவே இருக்கு. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நல்ல விஷயங்களை சீக்கிரம் அவர் வந்து கிடைக்கிறதில்ல. அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா குலதெய்வ சாபத்தோட இருக்கார். மேஷ லக்னம் தான், ஒவ்வொரு லக்னமும் நிறைய இருக்கு, 12 லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம். அதில் இந்த குறிப்பாக இந்த மேஷ லக்னத்துக்கு குரு தோஷம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அவங்களுடைய குலதெய்வம் சரியா கண்ணுக்கு தெரியாது, குலதெய்வ பூஜை முறையே இருக்காது. அப்போ அவங்க வீட்டில் வடகிழக்கில் ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த வடகிழக்கு பாதிப்புனால அவர் என்ன பண்ண, குலதெய்வ வழிபாடு விட்டுருவார். அவர் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆவார். இங்கே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கூட அவங்க என்ன பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. போய் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறதோ எந்த விஷயம் நடக்காது. இதனால அவர் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் என்ன பண்ண அனுபவிக்கிறார். இதற்கு என்ன செய்யணும், சந்திரனுக்குண்டான தானம் செய்யணும், சுக்கிரனுக்குண்டான தானமும் செய்யணும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் வடமேற்கு இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணும்போது மறைந்த குலதெய்வம் வரும். குலதெய்வோட ஆசீர்வாதம் சீக்கிரம் கிடைக்கும். அப்போ புதன் பிரீத்தி செய்யணும். தினமும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு மனம் என்ன பண்ணும், மனசு வந்து சரியா இல்லாத குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டு பிறக்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு ப்ராப்பரா பண்ணணும். சந்திரனுக்குண்டான தானமும் வடமேற்கு இருக்கக்கூடிய அம்பாளை போய் தரிசனம் பண்ணும்போது இந்த குறை அவங்களுக்கு நீங்கும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து பார்ப்போம். அடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள், தாய் தந்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்பாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். மிதுன லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்தா குரு சாபம் அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அப்பாவை முழுமையாக பாதிக்கும். அப்போ முழுமையாக பாதிக்கும் போது அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவு வந்து பிளவடும். ஃபர்ஸ்ட் அந்த அப்பாவும் பையனும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. பையன் வந்து சென்னையில் வேலை செஞ்சானா பெங்களூரில் அப்பா இருப்பார். மாதத்துக்கு ஒரு முறை போவார். போகிற அன்னைக்கு சண்டை வரும். இவ்வளோ நாள் கழிச்சு வரையே நீ என்ன சம்பாரிச்ச காசு என்ன செய்ய போற, என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும். அவர் வாரத்தில் ஒரு நாள் தான் வருவார். ஆனால் ஒரு வாக்குவாதம் வரும். மறுபடியும் அவர் கோச்சிட்டு போயிடுவார். திரும்ப 3 மாதம் வரமாட்டார். அப்படி ஏதான ஒரு பாதிப்பு மகனுக்கும் என்ன பண்ணும், அப்பாவுக்கும் ஒரு பாதிப்பு வரும். அப்போ இதுக்கு என்ன வழி, வடக்கு பார்த்த பெருமாள் கோயில் தரிசனம், குரு பிரீத்தி, புதன் தானம் பண்ண பண்ண இந்த இடையூறுகள் குறையும். பரிகாரம் என்பது தன்னை பலப்படுத்தி கொள்ளும் கருவி. அடுத்தவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனால் நம்மளுடைய பலத்தை பார்க்க மாட்டோம், நம்மளுடைய பலவீனத்தையும் பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம அடுத்தவங்களை பார்த்தே பழகிட்டோம். ஆனால் குரு என்பவர் என்னன்னா அடுத்தவங்களை கிட்ட நம்மளை காப்பாற்றுற வழியை காமிச்சிருவார் நீங்கள் குருவை பார்க்கும்போது. ஆனால் தான் குரு அருள் இன்றி திருவருள் இல்லை. அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அப்பாவுடைய உறவுகளில் ஒரு கவனம் வச்சுக்கணும். அவருடைய ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் அவருக்கு பார்த்தீங்கன்னா குரு சாபம் போகும். அதுக்குண்டான வழிபாடுகள் முறையாக பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்கள், துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் கடன் பிரச்சனையில் நிறைய மாட்டிப்பாங்க. யாருக்கு குரு தோஷம் இருக்கோ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு போய் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பேர் சூக்ஷமோன்னு பேர். நீங்கள் எல்லா சிவன் கோயிலுக்கும் போங்க, சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு நடக்கும். ஆனால் ஒரு சிவன் கோயிலில் சிவனுக்கு வழிபாடு நடக்காது, அம்பாளுக்கு நடக்கும். எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அந்த ஈஸ்வரருக்கு பேர் சூக்ஷமபுரீஸ்வரர். இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா பிரதோஷம் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பூஜை நடக்கும். சிவராத்திரி அன்னைக்கு அம்பாளுக்கு நடக்கும். அப்போ என்ன காரணம்னா அந்த நாள் சுவாமி சூக்ஷமமாகிறார். அப்போ இந்த மாதிரி விசேஷமான கோயில்கள் போகும்போது நமக்கு பலன் கிடைக்கும். குருனா கோயில். துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குறதுலையும் கவனம், கொடுக்கறதுலையும் கவனம் வேணும். கொடுத்த கடன் வராது, கடனும் அடைக்க முடியாது. மேற்கு பார்த்த முருகன் கோயிலுக்கு போகணும். செவ்வாய் பிரீத்தியும் புதன் தானமும் செய்ய செய்ய அந்த சூழலிருந்து விடுபட்டு வருவாங்க. அடுத்து மூணாவதா பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை போனீங்கன்னா குரு 6ல் மறைஞ்சிருக்காரு, 3ல் மறைஞ்சிருக்காரு, 9ல் மறைஞ்சிருக்காரு, 11ல் பார்த்தீங்கன்னா இருக்காரு, இங்கெல்லாம் இருந்து பலம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த தோஷங்களும் அந்த குருவையும் நீங்கள் உங்கள் லக்னமும் கண்டுபிடிச்சி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு இருந்தால் இந்த பிராயசித்தம் பண்ணால் என்னவோ உங்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கும். பரிகாரம் என்பது வேறு, பிராயச்சித்தம் என்பது வேறு. பரிகாரம் என்பது முன்பிறவியில் நீங்கள் செய்த கர்மாக்கு செய்யக்கூடியது. பிராயச்சித்தம் என்பது நீங்கள் இப்போ செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு உண்டான வழிகள் செய்த பிராயச்சித்தம். அப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை, குருவோட தோஷம் இருந்தால் என்ன பிரச்சனை கொடுக்கும்? தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான எனர்ஜி இழந்துறாங்க, கணவனோட வாழக்கூடிய சூழலை இழந்துறாங்க. அப்போ அவருக்கு என்ன பாதிப்பு கொடுக்குது? பொதுவாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க என்ன பாதிப்பு அடைகிறாங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இவங்க போக வேண்டிய கோயில் மேற்கு பார்த்த சிவன் கோயில், சந்திர பிரீத்தி, சூரிய தானம். மேற்கு பார்த்த சிவன் கோயிலுக்கு போனால் 1000 கோயில்களுக்கு 1000 சிவாலயத்துக்கு போனது புண்ணியம் உண்டு. பில்பா ஸ்தோத்திரம் இதம் புண்ணியம் எப்படே சிவசந்நிதோ சிவலோகமாப்னோதி ஏகபில்வம் சிவார்ப்பணம். அப்போ மேற்கு பார்த்த சிவன் கோயில் எங்க இருக்கோ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த ஆலயத்துக்கு வழிபாடு பண்ண பண்ண தொழிலில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அந்த தொழில் பாதிப்பு அவருக்கு இருக்காது. அப்போ ஒரு மனுஷனுக்கு சார் இவ்வளோ நேரம் பேசுனாங்க 3ஆம் இடம் தான் ஒரு பெரிய விஷயம்னு. உங்களுடைய 3ஆம் இடத்தை வச்சு தான் அந்த குரு சாபத்தை கண்டுபிடிக்கவே முடியும். அப்போ அந்த 3ஆம் இடத்தோட ஸ்ட்ராங்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களா, இந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்காங்கன்னு பாருங்க, அது அப்படியே மேட்ச் ஆகும். அப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவர்கள், ஒருத்தர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவருக்கு என்ன பாதிப்பு கொடுக்கும்? நிறைய உடல் உபாதையும் கொடுக்கும். குரு சாபத்தினால உடல் உபாதையும் கொடுக்கும். நிறைய சிக்கல்களுக்கு இவருக்கு வழி இருக்கும். எதான் எங்கே போனாலும் ஒரு சிக்கல் இருக்கும். ஸோ அதுக்கு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு தானம், புதன் பிரீத்தி, வடகிழக்கு பார்த்த பெருமாள் கோயில். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அங்கீகாரம் இருக்காது. நல்ல ஞானம் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாரு, உத்தியோகத்துக்கு போக மாட்டார். இது நிறைய பேர் வாழ்க்கையில் இது இருக்கு. நீங்கள் அதெல்லாம் எடுத்ததோட மேட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு 20,000 பேர் வெளியே வராங்க, அதில் 2,000 பேர் கூட வேலை கிடைக்கல. அப்போ 18,000 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அது காரணம் என்ன? படிப்பு இருந்தும் அங்கீகாரம் இல்லை. நல்ல ஞானம் இருக்கும், சொசைட்டியில் அவருக்கு பேரே இருக்காது. ஒன்றுமே நல்லா இருக்க மாட்டான், அவருக்கு நாலேஜே இருக்காது, ஆனால் சொசைட்டி நல்ல பேர் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த குரு சாபம். இந்த குரு சாபத்துக்கு விமோச்சனம் தெரியணும். சகாதேவர் பദ്ധதியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் இருக்கோ எந்த லக்னத்துக்கு என்ன பாதிப்பை கொடுக்குன்ற ஒரு அங்கீகாரம் தெளிவாக தெரிஞ்சிடும். இவங்களுக்கு இந்த பாதிப்பு தான். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, மீன லக்னத்துக்கு பிறந்தவங்க அவங்களுடைய வித்தை அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சபை ஏறாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது குரு தானம், புதன் பிரீத்தி, வடகிழக்கு பார்த்த பெருமாள் கோயில். எங்கே இருக்குது வடகிழக்கு பார்த்த பெருமாள் கோயில்? எப்பவுமே கோயில் திசைகள் அடிப்படையில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த திசைகள் அடிப்படையில் போகும்போது மேலும் மேலும் மேன்மையாகும்.
ஸோ 12 லக்னத்துக்கு சொன்னோம்னா அப்படியே நோட்ஸை போட்டு நாளைக்கு வித்துடுறாங்க. குரு கிட்ட போயிட்டு கற்றுக்காத எந்த வித்தையும் வராது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு அவருக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். அவருக்கு 1000 விஷயம் தெரிஞ்சா கூட இவர் எந்த நோக்கத்தில் இவர் வந்திருக்காரோ அந்த நோக்கத்துக்கான வழி அவர்கிட்ட இருந்தால் சொல்லிடுவார். அப்படி குரு தோஷத்துக்கு நான் இப்போ 4 லக்னத்துக்கு சொல்லிட்டேன். இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. மீதி லக்னத்துக்கு வேணுன்றவங்க அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த லக்னத்துக்கு இப்படி இருக்குது, இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன லக்னம் சொன்னால் அதுக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னு சொல்லலாம். மேஷ லக்னமாக இருந்தால் குலதெய்வ சாபம் இருக்குது. அந்த சாபத்துக்கு விமோச்சனம் பண்ணலன்னா மென்டலி டிஸார்டர் குழந்தைங்க பிறப்பாங்க. அப்போ மேஷ லக்னத்துக்கு அந்த பாதிப்பு குரு தோஷத்தால் வரும். அது எப்படின்றது இப்போ சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை வச்சு ஆராய்ஞ்சு படிங்க. அதுதான் முதல்ல சகாதேவர் கொடுத்த முதல் விஷயமே. சகாதேவர் ஒரு கிரகம்னா அந்த 12 லக்னத்துக்கு கொடுப்பார். ரிஷப லக்னம்னா அதுக்கு குரு என்ன குரு தோஷம் எப்படி இருக்கும், மிதுன லக்னத்துக்குனா குரு தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக படிக்கும்போது நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் தான் எ கம்ப்ளீட் அஸ்ட்ராலஜிக்கல் சொல்யூஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் எதை படித்தாலும் அது ஒரு கம்ப்ளீஷன்ஸ் இருக்கணும். சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கனாலும் அதனுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்ற விஷயத்தை கொண்டு போகிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ இன்றைக்கி குருவோடைய குரு தோஷமும் 12 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு பலாபலன்களை இப்போது விண்ணப்பிக்கப்பட்டது. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள்.